வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th சிபிஎஸ்சி மேக்ஸ்லேருந்து செட் அப்படிங்கிற சாப்டர்ஸ் தான். ஸோ சிபிஎஸ்சி மேக்ஸோட ஃபஸ்ட் சாப்டர். ஸோ எங்கள் ஊரில் ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு பரோட்டா சாப்பிடும்போது அன்னை ஒரு செட் அப்படின்னு ஆர்டர் பண்ணால் 2 ஆஃப் பாயில் கிடைக்கும். பட் நம்ம இங்கே பார்க்க போகிற செட் அப்படிங்கிறது இஸ் a well-defined or defined as a collection of distinct well-defined objects forming a group or elements. ஸோ அப்போ இந்த வெல் டிஃபைன்டு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வெல் டிஃபைன்டு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இது ஒரு செட்டாக இல்லையா அப்படின்னே சொல்ல போகிறோம். அப்போ ஏன் அந்த வெல் டிஃபைன்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பைனாக்குலரோ டெலஸ்கோப்பையோ கொடுத்து தூரத்தில் உனக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பார்க்குற நபர் அவர் ஒரு பில்டிங் இன்ட்ரெஸ்டட் ஒரு சிவில் இன்ஜினியர் மாதிரின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் தூரத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற பில்டிங்கு, அப்புறம் ரோடு தெரியுது, அப்புறம் எனக்கு இந்த ரோட்டில் போகிற காரு தெரியுதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது பர்சன் பூ, மரம், மவுண்டெயின்ஸ் தெரியுதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 பேர்கிட்ட கொடுத்தேன், 2 வேறு ஆன்சர் வருது. இப்போ 4 பேரும் 4 வேறு ஆன்சர் தர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் எது கரெக்டு, எதை நான் எடுத்துக்கிறது, எதை விடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாது. இதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் வெல் டிஃபைன்டாக சொல்லலை. என்ன தெரியுதுன்னு கேட்கும்போது ஆள் மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஆளை பொறுத்து ஆன்சர் மாறும். இதே ஒரு 10 பேரை கூப்பிட்டு மந்த்ஸ் இன் இயர் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால், மந்த்ஸுன்னு சொன்னனால அது இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு தான் வரிசையாக சொல்ல போகிறோம். அப்போ என்ன ஆகிடுச்சு, வெல் டிஃபைன்டு. நான் ஒரு வருஷத்தோட மாதங்களை கேட்டுட்டேன். அப்போ அது ப்ராப்பராக டிஃபைன்ட் ஆகிடுச்சு. யார்கிட்ட கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ எப்போல்லாம் நம்ம ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை எடுக்கிறோமோ அப்போல்லாம் அதுக்கு பேர் செட். ஸோ அப்போ இந்த செட்டில் ஒரு செட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கா இல்லையா, எஸ்ஜே சூர்யா கேட்ட மாதிரி இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். இப்போ இந்த A = 1 2 3 4ல் 5 இருக்கா, இல்லை, 4 இருக்குது. அப்போ 4 belongs to A, 5 does not belongs to A. அப்போ அந்த belongs to அப்படிங்கிறது அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை இண்டிகேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். நான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட். இப்போ ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணணும்ல, செட்டுன்னு என்னென்னு பார்த்துட்டோம். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது அதுக்கு 2 விதமான ரெப்ரசன்டேஷன் இருக்குது. மொதல் ரெப்ரசன்டேஷன் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் மெத்தட். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கண்டிஷனாக கொடுத்துருப்போம். செட்டை கொடுக்காம அந்த செட்டுக்கான கண்டிஷன் அதை வச்சு உங்களால் அதை பில்ட் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா A = curly bracket x such that x less than 2. தென் ரோஸ்டர் மெத்தட். ஸோ ரோஸ்டர் மெத்தட் அப்படிங்கும்போது நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம். A = 2 4 6 8 10. ஸோ எல்லாத்தையுமே நமக்கு எழுதியாச்சு, எல்லா இதுவுமே இருக்குது. இப்போ சில செட்டு நம்ம எழுதுனா முடிவுக்கு வரும், சில செட்டு நம்ம எழுத முடிவுக்கே வராது, கன்னித்தீவு கதை மாதிரி. ஸோ அப்போ 2 டைப் இருக்குது, ஃபைனைட், இன்ஃபைனைட். ஸோ மந்த்ஸ் ஆஃப் அ இயர் 12 தான் வரும். நேச்சுரல் நம்பர் எழுதுனீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ அது இன்ஃபைனைட் செட். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அது ஃபாஸ்ட் ட்ரிவன் சிம்பிள், ஒரு மெசேஜ் சிம்பிள், ஒரு ஸ்டாப் சிம்பிள், அண்ட் ஆப்வியஸ்லி சூப்பர் சைன் 3, ரைட்? டிபிசி ஃபேன்ஸ் கேன் ரிலேட். ஸோ சூப்பர் சைன் 3 சிம்பிள். ஸோ நம்ம இந்த சிம்பிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்னென்ன சிம்பிள் இருக்குது, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செட்டோட ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட். அடுத்தது பிலாங்ஸ் டு சிம்பிள். ஸோ எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. தேர்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, அப்போ நாட் அன் எலிமெண்ட். நாலாவது சிம்பிள் நமக்கு தேவையில்லை, ஸோ அதனால் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து சிம்பிள் நல் செட். நம்ம இதை பற்றி லேட்டராக நல் செட்னா என்னென்னு படிப்போம். இந்த சிம்பிள் 2 சிம்பிளில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். 5 யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெறும் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம். தென் சச் தட் கண்டிஷன் பார்த்தோம். A = B, ஸோ ஈக்குவல் செட்டு. கார்டினல் நம்பர்னால் என்னென்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A. ஸோ ஒரு செட்டில் ஏயோ பியோ அதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு எண்ணி சொல்கிறது தான் கார்டினல் நம்பர். P ஆஃப் A அப்படின்னா பவர் செட் ஆஃப் A. இதை பற்றியும் லேட்டரான் படிப்போம். தென் ரைட் சைடில் இருக்கிறது A இஸ் அ சப்செட் ஆஃப் B, A இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B. இது எல்லாமே லேட்டரான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். A இஸ் நாட் அ சப்செட், B இஸ் தி சூப்பர் செட் ஆஃப் A. ஸோ இந்த சிம்பிள் மாற்றி இருக்கிறது காரணம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சிம்பிள் அப்படியே இன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா மிரர் இமேஜ் தான் இது. ஸோ B இஸ் தி சூப்பர் செட் ஆஃப் A, B இஸ் தி பவர் சூப்பர் செட் ஆஃப் A, தென் B இஸ் நாட் த சூப்பர் செட், தென் A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B, A காம்ப்ளிமெண்ட். இது எல்லாமே என்னென்னு நம்ம லேட்டரான் பார்க்க போகிறோம். பட் அந்த சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் மேபி லைசன்ஸ் டெஸ்ட் எடுக்கும்போது நிறைய சிம்பிளுக்கான அர்த்தம் இருக்கும்.
அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ பார்த்து வச்சுக்கிறீங்க. நீங்கள் இன் ப்ராக்டிஸ் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணும்போது கற்றுப்பீங்க. கிளியராக ஸ்ப்ரீ பிரேக்கர் ஹெட்டு, நேரோ பிரிட்ஜ் ஹெட், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு இங்கே நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறது அந்த கர்லி ப்ராக்கெட்டை ப்ராப்பராக போடாமல் விடுவாங்க. ஸோ அந்த செட் ப்ராக்கெட் கரெக்டாக இருக்கணும். தென் ஈக்குவல் டு செட் எப்படி அது ப்ரூவ் பண்ணுவோம், அந்த இது இருக்கணும். ஸோ பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டு நமக்கு தெரியணும். பவர் செட்னா என்னன்னு தெரியணும். சப்செட், ப்ராப்பர் சப்செட், இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கிளியரா? தென் சூப்பர் செட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஒரு கேஸ் எடுத்துப்போங்க. ஏ ஈக்குவல் டு 1 to செட் ஆஃப் 3 4. கிளியராக அந்த கர்லி ப்ராக்கெட் ஆரம்பிக்கும் போதே நம்ம செட்டுன்னு ஆரம்பிப்போம். அப்போ இதை நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 to செட் ஆஃப் 3 4, 5. இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம். அங்கே நிறைய சின்ன சின்னதாக டிஷர்ட்ஸ் இருக்குது, ஒரு ஜம்ப் ஷூட் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஜம்ப் ஷூட்டோட ஷர்ட் பிடிச்சிருக்கு, அந்த ஜம்ப் ஷூட் ஷர்ட் மட்டும் பிடிச்சிருக்குன்னு அந்த ஷர்ட் மட்டும் கேட்டால் அந்த கடையில் தரப்போகிறதில்ல. வாங்கினா எப்படி வாங்கணும்? அதை செட்டாக தான் வாங்கணும். பட் இந்த டிஷர்ட்டை என்னால் தனித்தனியாக வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 to செட் ஆஃப் 3 4, 5ல் என்னால் 1ங்கிற எலிமெண்ட்டை தனியாக எடுக்க முடியும், 2ங்கிற எலிமெண்ட்டை தனியாக எடுக்க முடியும். ஆனால் 3 தனியாக வாங்க முடியாது, 4 தனியாக வாங்க முடியாது. சரியா? வாய்ப்பு இல்லை. 5 வாங்க முடியும். அப்போ அந்த 4 3, 4 செட்டுங்கிறது தான் ஜம்ப் ஷூட். நான் அதை வாங்கினா எப்படி தான் வாங்கணும்? செட் ஆஃப் 3 4, அதுதான் எலிமெண்ட். ஸோ இந்த ஏயோட எலிமெண்ட்ஸ் யாருன்னா 1 2 5, செட் ஆஃப் 3 4. சரி, அப்போ அந்த 3 4 செட்டாக என்னால் வாங்கிக்க முடியும். நல் செட் ஆர் எம்டி செட் ஆர் வாய்டு செட், நிறைய பேர் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். செட் ஆஃப் ஆல் பாய்ஸ் இன் கிளாஸ் 11 வாஸ் நாட் ஸ்டடிட் கிளாஸ் 10. 10ஆம் கிளாஸ் படிக்காமல் 11ஆம் கிளாஸ் வர முடியுமா? முடியாது. அப்போ அதை நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த செட் எப்படி தான் இருக்கும்? காலி டப்பாவாக தான் இருக்கும். ஸோ அந்த காலி டப்பா தான் என்ன? நல் செட். இதை நான் 1 5ங்கிற சிம்பிள் போடணும், அப்படி இல்லைன்னா வெறும் காலி ப்ராக்கெட் போடணும். அடுத்ததாக ஈக்குவல் செட். ஸோ 2 செட் ஈக்குவலாக இருக்கணும்னா அதோட கார்டினல் நம்பர் ஈக்குவலாக இருக்கணும், ப்ளஸ் அது ரெண்டுமே ஒரே ஆளாக தான் இருக்கணும். இதுவும் அதுவும் சேம் தான். அப்படியே அதை தூக்கி இங்கே போட்டால் அதுதான். ஆர்டர்ஸ் மாறிக்கலாம், எலிமெண்ட்ஸ் லொக்கேஷன் மாறுறதுல ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரெண்டும் ஈக்குவல் செட். இதே வெறும் கார்டினல் நம்பர் ஈக்குவல், அதாவது என்கிட்டே 5 எலிமெண்ட்டு, பக்கத்தில் இருக்கிறதுல 5 எலிமெண்ட்டுனா ஆனால் வேறு எலிமெண்ட்டுனா அதுக்கு பேர் ஈக்குவலன்ட் செட். கிளியர்? ஓகே. தென் சப்செட்ஸ் நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசணும், சப்செட் என்னென்னு. ஸோ 2 கேஸ் எடுத்துக்கலாம். சிக்கன் பிரியாணி அண்ட் எக் பிரியாணி. எக் பிரியாணியில் என்ன இருக்குது? ரைஸ் இருக்குது, எக் இருக்குது, ரைத்தா இருக்குது. சிக்கன் பிரியாணியில் ரைஸு, எக்கு, ரைத்தா அலாங் வித் தட் சிக்கன் இருக்குது. கிளியராக? ஏன்னா அந்த குஸ்காவை தான் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் போய் எக் பிரியாணின்னு கேட்டாங்கன்னா சிக்கன் பிரியாணியோட குஸ்கா வித் முட்டையை மட்டும் கொடுப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. ஸோ அப்போ எதெல்லாம் அதோட அப்படியே காப்பி பட் ஃபுல்லாக இல்லையா, அதெல்லாம் சப்செட். இப்போ ஏ பாருங்கள் 1 2 3 4, பி 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, ரைட்? செட் ஆப்ரேஷன்ஸ். இந்த செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன? 2 மெயின் ஆப்ரேஷன், யூனியன் ஆப்ரேஷன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன். இந்த யூனியன் அப்படிங்கிறது இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி மிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. பட் இன்டர்செக்ஷன் காமனாக இருக்கிறத மட்டும் எடுப்போம். ஸோ 2 கேஸ் எடுப்போம். ஏ ஈக்குவல் டு 1 2 3 4, பி ஈக்குவல் டு 3 4 5 6 7. ஏ யூனியன் பி எல்லாத்தையும் தூக்கி போடுறா அப்படின்னு போட்டால் 1 2 3 4 5 6 7. இதே இது ஏ ஈக்குவல் டு 1 2 3 4, பி ஈக்குவல் டு 3 4 5 6 7 எடுத்தால் இன்டர்செக்ஷனுங்கிறது காமன். ஸோ 3யும் 4ம் காமனாக இருக்குது, அதை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இந்த செட் ஆப்ரேஷன், இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பேர் வென் டயக்ராம். இதுவும் நம்ம சம்ஸ் போடும்போது இன் டீட்டெயில்டாக போவோம். பட் யூனியன்னா என்ன அப்படிங்கிறது பாருங்கள். ஏபி மொத்தமாக கலர் பண்ணியிருக்கோம். இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ஏக்கும் பிக்கும் காமன் ஏரியாவை கலர் பண்ணியிருக்கோம். ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பிங்கும்போது ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிறத தவிர எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்டு. So A union B equal to B union A, that is a commutative property. I prefer saying the word, right? Okay, A equal to B equal to A union B equal to B union A, A intersection B equal to B intersection A, then A union B intersection C, clear? Is equal to A intersection B intersection C. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் லா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் இது. தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கவனிச்சிங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சியை ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தேவைப்படும். அகெயின் ஐடென்டிட்டி, ஏ யூனியன் நல் செட் இஸ் ஏ,
A intersection U is A. ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். இந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா A இருக்குது, யூனிவர்சல் செட்டு. செட்டு நமக்கு தேவை. இந்த யூனிவர்சல் செட்டு யார் அப்படின்னா த லார்ஜஸ்ட் செட்டு. அதுக்கு கீழே தான் நம்ம எடுக்கிற எல்லா செட்டுமே வரும். ஸோ A = 1 2 3. நான் யூனிவர்சல் செட்டை வந்து 1 2 3 4 5 6. அப்போ கட்டாயம் A வந்து ஒரு யூனிவர்சல் செட்டோட சப்செட்டாக தான் இருக்கணும். இந்த A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஏயை தவிர எல்லாம். ஸோ அப்போ 1 2 3 தவிர எல்லாமே எனக்கு ஓகே. அதுதான் யூனிவர்சல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக பார்த்துருக்கோம். இன்னும் இதுக்குள்ளே நிறைய இருக்குது. பட் அது சம்மா எழுதும்போது அங்கங்கே டச் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனில் நம்ம பார்த்தது அதுக்கப்புறம் அந்த செட்டோட ரெப்ரசன்டேஷன், ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் செட்டு, சப்செட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட், ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் டச் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேஷுவல் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் த டாபிக் தான். நம்ம இன்டெப்த்தாக ஒவ்வொரு எக்ஸசைஸும் போடும்போது அங்கேயும் மறுபடியும் இதை டச் பண்ணி, ஏன்னா நான் எதுவுமே எழுதி காட்டலைங்கிறனால அதை எழுதி அதை இன்டெப்த்தாக படிப்போம். கிளியரா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.